சற்று முன் செந்தில் பாலாஜி உடல்நிலை குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். ஜெயலலிதா போல் ஆகிவிடுமோ? அதாவது செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரல. அவரை பற்றி எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக அது எந்த ஒரு டிவி சேனலும் விடலை, யாருமே சொல்லலைங்க. ஏன் அவங்க குடும்பத்தார் கூட பார்த்திங்கன்னா எந்த ஒரு செய்திகளும் சொல்லலை. அவங்க குடும்பத்தாரையுமே ஹாஸ்பிட்டலில் விடலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா கண்ணு முழிச்சிருவார், அவருக்கு சுயநிலை வந்துடும் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே, ஒருத்தரும் நேரடியாக பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி தாங்க செய்திகள் வருது. இப்போ செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா எங்கே இருக்கார், என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு தடவையாவது அவரை பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ காலோ இல்லை ஒரு வீடியோ மூலமாக பார்த்திங்கன்னா காமிச்சாங்க அப்படின்னு தான் மக்களுக்கு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி நல்லா இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரியுங்க. அதை இல்லாமல் பார்த்திங்கன்னா வேறுபடி மொத்தமாக பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்கார். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அம்மாவுக்கு நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. நல்லா இருக்கார், சாப்பிட்டாரு, பால் குடித்தார், ஜூஸ் குடித்தார், அது குடித்தார், வெண்ணெய் குடித்தார், வெங்காயம் குடித்தார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு கடைசியில் இட்லி தின்னார், தோசை தின்னார், பக்கடா தின்னாருன்ட்டு கடைசியில் செத்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க செய்தி சேனல்கள். இதே நிலை பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு நீடிக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏனென்றால் திமுக எதற்கும் துணிந்தவர்கள் என்றால் அது திமுக தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் அதிமுகவிலிருந்து வந்த ஒரு அமைச்சர், அவருக்கு தானாலாம் சீட் கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அவரும் நிறைய செலவு பண்ணியிருப்பாருங்க. கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா செலவுகள் செஞ்சுருப்பதா ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஏதாவது ஆக்ஷனில் கூட திமுகவினர் இறங்குவாங்க. அந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக கூட முடியலாங்க. இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அப்புறம் செந்தில் பாலாஜியை நம்ம பார்க்குறதுக்கு இறுதி டைமாக கூட இருக்கலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அவர் உயிரோடு டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையில் பார்த்திங்கன்னா திமுக மாட்டிருங்க. அவர் உண்மையில் ஊழல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முக்கிய தலைவர்களும் மாட்டக்கூடும். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது, இருக்கிற ஆட்சியும் கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா இதற்கான முடிவுகள் எப்பொழுது எடுக்க போகிறாங்க, என்ன நடக்கும், அதாவது செய்திகள் போடும்போது அவரோட முகத்தை காட்டுவாங்க அப்படின்னா ஒருத்தரும் காட்டுறதே கிடையாதுங்க. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாமுங்க. செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்தது, எப்படி இருக்கிறார் அவர் அப்படின்ட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணுங்க. ஏதாவது நியூஸ் ஏதாவது சொன்னால் தான் பார்த்திங்கன்னா இதை அஃபிஷியலாக நம்ப முடியும். ஏன்னா ஜெயலலிதா போல் முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா அம்மா போல் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.